ஹீரோ வந்து தங்கி இருக்கிற வீடு எல்லாத்தையும் விற்று அவன் கடைசியில் அந்த 10 பில்லியனில் முக்காவாசி பணம் தான் கொடுத்துருக்கான். இன்னும் அவனுக்கு 3.7 பில்லியன் கொடுக்க வேண்டியிருக்கு. அது எப்படி அடைக்கலான்னு சொல்லி அவனும் ரொம்பவே குழம்பி போய் இருக்கிறதுலே வாடகை கம்மியாக வாங்குற ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்கான். அப்போ தான் அவனோட அம்மாவுமே ஃபோன் பண்ணுறாங்க. இவன் வந்து கூடிய சீக்கிரமே அந்த பணத்தை எல்லாம் கட்டாட்டி இவனோட அப்பாவுக்கு வந்து சேர்மன் போஸ்ட் வந்து கிடைக்காம ஆகி போயிருன்னு. அதனாலேயே கூடிய சீக்கிரமே அந்த பணத்தை எல்லாம் அடைக்கிறதுக்காக அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோன் கட் பண்ணிடுவாங்க. இதுலேயே தெரியுது ஹீரோவோட பேரண்ட்ஸுக்கு வந்து அவன் மேலே அவளை கேர் இல்லைன்னு. ஏன்னா இவனுக்கு தங்க கூட இடம் இல்லாட்டியும் அவனோட அம்மா கூட இதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. இந்த பிரச்சனையை சீக்கிரமாக தீர்க்கறக்காக தான் அவங்களுமே ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அப்படி அவனுமே ஃபீல் பண்ணிக்கிட்ட சும்மா வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அதே டைம் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இவனை பார்த்துட்றா. அம்மா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு இவங்க 2 பேருமே ஷாக் ஆவாங்க. அப்போ தான் அவளுமே கன்ஃபார்ம் பண்ணுறக்காக நீ ஜொங்குவோ தானே அப்படின்னு கேட்கும் போது அவனு இல்லைன்னு போய் சொல்கிறான். ஆனால் அவ அதை ஒத்துக்கிறாம இல்லை நீ கண்டிப்பாக ஜொங்குவோ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவளும் சொல்லும் போது இவனும் கோவத்தில் உனக்கு தான் தெரியல அப்புறம் எதுக்கிட்டு என்கிட்ட கேட்க அப்படின்னு அவனும் கோவப்படும் போது தான் அவளுமே கேட்க சரி நீ என்ன பார்க்கறக்கதான் இங்கே வந்தியா? சீச்சி ஒன்ன பார்க்க யார் வந்தா? நான் வந்து இங்கே வாடகைக்கு தங்கியிருக்கேன் அப்படின்னு இவனு சொன்னதுமே அவளும் ஒரு மாதிரி முழிக்க. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சு வருது இது அவளோட வீடு தானே. இல்லை கிடையாது இது உன்னோட வீடு இல்லைல்ல அப்படின்னு அவனும் கோவத்தில் அவனோட ஃப்ரெண்டை ஃபோன் போட்டு கேட்கான். டே கிங்மின் உனக்கு வாடகைக்கு வேற ரூமே கிடைக்கலையா அப்படின்னு அவனு ஃப்ரெண்டை போட்டு திட்டிகிட்டு இருப்பான். அதே டைம் ஹீரோயின் வெளியே நடந்து போகும்போது தான் அவளை பார்க்கறக்க அவளோட ஃப்ரெண்டு வர்றா. இவ தான் வந்து வாடகைக்கு வீடு இருக்குன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பா. இதனால ஹீரோயினும் எதுக்கு எங்க வீடு வாடகைக்கு இருக்குன்னு மற்றவங்கிட்ட சொன்னதா கேட்கும் போது தான் அவளுமே சொல்றா உன்னோட அம்மா வந்து ரொம்ப நாளா மேலே இருக்கிற ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. அதனாலதான் குறைஞ்ச பணத்துக்கு நானே இவனு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு இவளும் சொல்லும் போது தான் ஹீரோட ஃப்ரெண்டுமே கேட்கான். ஒருவேளை ஹன்னில் இவனோட ஃபர்ஸ்ட் லவ்னு கேட்கும் போது தான் இவனு சிரிச்சுட்டு என்னது ஃபர்ஸ்ட் லவ்வா? என் வாழ்க்கையே அவளால தான் போச்சு. நாங்க 2 பேரும் ஒரு எனிமி மாரி. ஃபர்ஸ்ட் லவ்லாம் கிடையாது. திருப்பி நீ அந்த மாரி சொன்னேன்னா உன் காலுங்கையும் உடச்சு போட்டுறேன் அப்படின்னு இவனும் கோவப்படும் போது தான் ஃப்ரெண்டும் கொஞ்சம் பயத்துல சரி சரி அப்படி உங்களுக்குள்ள என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு அவனும் கேட்கும் போது தான் ஹீரோ அந்த ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்க. இவளுமே டாய்லெட் போகாம இருக்க அந்த ட்ரை காஃபியை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் ஒரு கட்டத்துல ஜொங்குக்கு வந்து அது பொறுக்கவே இல்லை. அப்பதான் இவனோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. இந்த மாரி ஃபுல் டைம் அவ படிச்சுட்டே இருந்தானா கண்டிப்பா ஹீரோவை முந்திருவான்னு சொல்லும் போது தான் அவனுமே கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸுமே அப்புறம் எதுக்கிட்ட அவன் கால் ஆடுதுன்னு கேட்கும் போது அவனு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி இவங்களை பார்ப்பான். டேய் உங்களுக்குலாம் குளிர் இல்லையா? எனக்கு வந்து குளிர் தான் காலாட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு அவனு எப்படியாச்சும் சமாளிச்சுட்டு நகத்தை கடிச்சிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்குமே டவுட் ஆகுது. நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு பயத்துல நகத்தை வர கடிக்க நீ அவளை பார்த்து பயந்துட்டு தானே அப்படின்னு இவங்களுமே கேட்கும் போது அவனும் டே நாளைக்கு சார் வந்து நகத்தை செக் பண்ணுவாங்க அதான் நான் இப்பயே கடிச்சு இல்லாமக்குறேன் போய் எங்க வேலையை பாருங்களா அப்படின்னு அவனு தப்பிச்சு வெளியே போகும்போது தான் அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வாட்டி யார் ஸ்கூல் டாப்பர் ஆவாங்கன்னு சொல்லி பெட்டி கட்டிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவோட ஹன்னியூலுக்கு தான் நிறைய ஓட்டு போயிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து அவனும் கோவத்துல திருப்பி நகத்தை கடிச்சிட்டு அங்க இருந்து போவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க எக்ஸாம் ரிசல்ட்டுமே வரும்போது தான் ஹீரோ வந்து மொதயா செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். இதை பார்த்ததுமே அவனு ஷோக்கில் பொத்துன்னு கீழே விடும்போது தான் இவங்க எல்லாருமே பக்கத்துல வந்துட்டு சார் ஜொங்குக்கு மூச்சும் பேச்சுமே இல்லை அப்படின்னு அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் மொத்தம் இது பரவிடுது. ஹன்னியூல் ஃபர்ஸ்ட் வந்ததுனால இவன் ஷோக்கிலேயே மயக்கமாயி கிளாஸ்லேயே விழுந்துட்டானு. அப்படி இதெல்லாம் கேட்டு அவனுக்கு சரியான கோவம் வருது. ஒன்னாலதான் நான் செகண்ட் வாங்கினேன் அப்படின்னு அவனும் எல்லாத்துலயுமே ஹீரோயினை தோக்கடிக்கிறதுக்காக சைல்டிஷா பிஹேவ் பண்ண தொடங்குறான். ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்டா ஹன்னியூல் போனாலுமே இவன் வந்து இந்த வாட்டி வண்டி எடுத்துட்டே அவளை முந்திட்டு போறான். இதெல்லாம் பார்த்து அவளுமே கடுப்புல இருக்கும் போது தான் இவ வந்து ஒரு ட்ரை காஃபி சாப்பிட்டானா ஹீரோ வந்து டபுளா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் அவ்வளோ ஒரு பயத்திலே பார்த்துக்கிட்டு இருப்பா. இவன் என்ன லூஸ் ஆயிட்டானு சொல்லி அப்படி ஒவ்வொரு டைமே நம்ம ஹீரோயினோட எப்பயுமே எக்ஸ்ட்ராவே செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இன்னும் அவனை பத்தி பேசுறக்கு ஒன்றும் இல்லைன்னு சைலண்டா இருக்கும் போது தான் அவளுமே கேட்க என்ன சஸ்பென்ஸோடய பேசுறியான்னு. அப்பதான் அவளுமே சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது அவனை பத்தி பேச பிடிக்கல அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் அவன் இனிமே அங்க தங்க மாட்டான். ஏன்னா எக்ஸாம்ல ஒரு வாட்டி தோத்ததுக்கே அவன் மயக்கமாயி பொத்துன்னு விழுந்துட்டான். இப்ப என் வீட்டுல அவன் தங்கியிருப்பான்னு நினைக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவனும் அதே மாரி இன்னும் ஒரு செகண்டோட இங்க இருக்க மாட்டேன்னு வீட்டோட கான்ட்ராக்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் இவன் இந்த மாரி டக்குன்னு கிளம்புனா இவன் தந்த வாடகை பணத்தெல்லாம் திருப்பி தரமாட்டாங்கன்னு அதுல எழுதியிருக்கு. இதை பார்த்து அவனு ஷோக்கிலேயே ஹீரோயினை பாக்குறக்கா போவான். ஹன்னியூல் நான் தங்குற வந்து உனக்கு பிடிக்காட்டியும் நீ பொறுத்துக்கிட்டு தானும். நீ நியூஸ் பார்த்துருப்பிய என்னை வந்து சியூ பண்ணிட்டாங்க. அதனால என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. அதனாலதான் உன்னோட வீட்டுல வந்து தங்கி இருக்கேன். எனக்கு போறதுக்கு வேற இடமும் இல்லை. அதே மாரி என்னோட பணத்தையும் நீங்க திருப்பி தர மாட்டீங்க அப்படின்னு இவனு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளும் தங்கிக்கோ பரவாயில்லன்னு சொல்லுவா. இவ இப்படி சொன்னதை பார்த்து அவனுமே ஷோக்கில் இருக்கும் போது தான் அவளும் சொல்றா நீங்க தங்கி இருக்கிறதும் இல்லாததும் அவளுக்கு ஒண்ணுதானு. அப்படின்னா இவன் ஒரு ஆளா கூட பார்க்கல. இதை கேட்டு அவனு சிரிச்சுட்டு இதுக்கு நீ என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கலாமே. சரி எப்ப பார்த்தாலும் நமக்கு இந்த மாதிரி சண்டை வந்துட்டு தான் இருக்கும். நான் வந்து இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு அவனும் சும்மா சொல்லி பார்க்கவுமே அவளும் என்னைய போறேன்னு கேட்பா. அதுக்கப்புறம் அவனும் உண்மையிலேயே போக சொல்லிடுவான்னு சொல்லி அவனோட கஷ்டத்துல எடுத்து சொல்றான். இப்போ வந்து ஒரு 3.7 பில்லியன் வேற கடத்துல இருக்கான்னு அவனோட கிளினிக்கும் அந்த கேஸுனால விற்க முடியான்னு அவனோட மனசுல இருக்க பாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அவளுக்கு தூக்கமா வருது. அப்பதான் அவனும் இது பார்த்துட்டு நான் வந்து
என்னோட லைஃப்ல நடந்த பெரிய இன்சிடென்ட் சொல்லிட்டு இருக்கேன், இப்படி ரியாக்ட் பண்றிய? சாரி, நீ இவ்வளவு பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கூடி சீக்கிரமாவே எங்க வீட்டுல இருந்து போயிடுவேன்னு எதிர்பார்க்கேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு போமாதான் இந்த மனசாட்சி இல்லாத பைத்தியக்காரிட்டன் சிக்கிட்டோன்னு அவனும் கத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் சைட்ல இருந்து அவளோட அங்குளுமே இதை கேட்டு கோவத்துல வந்து நிப்பாரு. இதை பார்த்து அவனும் பயந்துட்டு, சார் நான் உங்களை பத்தி பேசல, அந்த பைத்தியக்காரி பத்தி தான் பேசினேன். அப்படியா, அவளோட அங்குள் தானா அப்படின்னு இவரு சொல்லிட்டு போகும்போது, சரிதான் நான் மாட்டிக்கிட்டேன் தம்பி, இந்த கடையெல்லாம் ஏறிடாத, இந்த ஆளுந்து சரியான கோவக்காரரு, பாக்குறதுக்கு ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான் அப்படின்னு இவனும் சொல்லும் போதுதான் இவனுக்கும் தெரியாது அது ஹீரோயினோட தம்பின்னு. அப்பதான் அவனும் அது என்னோட அங்குள்னு சொல்லும் போது, குடும்பமே இங்கதான் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி அவனும் பயத்திலே அங்கிருந்து போயிடுறான். எப்பாடே, அங்குள் அம்மா தம்பின்னு சொல்லி கூட்டமா இங்கதான் இருக்காங்க போல, நான் தான் பாவம் தனியா வந்து சிக்கிட்டேன் அப்படின்னு இவனு வீட்டுக்குள்ள போகும்போதான் இவனுக்கு பின்னாடியே யாரோ பிளாக் சூட் போட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணி வர்றாங்க. இதை ஹீரோவும் பார்க்காம, சே அவகிட்ட நான் இங்கிருந்து போவேன்னு சொல்லிடக்கூடாது, இன்னும் நான் எப்போ போவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாளே அப்படின்னு அவனும் தனியா பேசிட்டு இருக்கும் போதான் அங்க இருக்கிற சென்சர் லைட் வந்து தானாவே எரியுது. இதை பார்த்து அவனும் அப்படியே பயந்து போயிடுறான். வெளியே யாரும் நடந்து வர பார்த்து அப்படி அவனும் ஓடி போய் டோரை திறக்கும் போதுதான் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி அடுத்த நாள் டாயிங்கும் வேலையே இல்லாம எப்படி வந்து ஒரு புது பேனாவை தீக்கலான்னு சொல்லி ஒரு புக்கு ஃபுல்லா கண்டதுகள் எழுதிட்டு இருப்பான். அப்பதான் இவனோட ஸ்டாஃபுமே வந்துட்டு, இப்ப வந்து ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜன் ஹீரோவே இல்லாதனால அந்த பிளேஸுக்கு ஏன் வந்து இவன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேருமே கேட்காங்க. அப்பதான் அவனை மீறிலாம் சோஷியல் மீடியால வீடியோஸ் எல்லாம் போட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும் போதான் அவங்களுமே இவனோட ஒரு யூடியூப் அக்கௌண்ட் எடுத்து காமிக்காங்க. 5 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சேனல் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க வேலையை பத்தி எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் அந்த சேனல்லே நீங்க நம்மளோட ஹாஸ்பிட்டலையும் விளம்பரப்படுத்தக்கூடாது, நீங்களும் பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க அப்படின்னு இவங்களும் கேட்கும் போதுதான் அவனுமே கொஞ்சம் கோவத்துல ஜங்கு திரும்பி வர அவனுக்கு அந்த ஸ்பேஸ் அவன் வச்சிருப்பான்னு இவனுமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். அப்பதான் இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலுமே அவனை பத்தி தப்பா பேசிட்டு இப்ப மட்டும் சப்போர்ட்டா பேசுறான்னு. இதை கேட்டு அவனும், லவ் இருந்தா அப்படிலாம் அவனை பத்தி தப்பா நான் பின்னாடி பேசிட்டு தான் இருப்பேன், எங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரி இருக்கு, அதை பத்தி தெரியாம நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு இவனும் சொல்லும் போதே, அதெல்லாம் கேட்க எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே வேற வீடு வாடகைக்கு பார்க்க போகும்போதான் இவனை பத்தி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலே இவனுக்கு வீடு கொடுக்கறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்குமே புரிஞ்சு போது இவங்க வந்து வீடு தரமாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போதான் அங்க இருக்க எல்லா டாக்டர்ஸுமே இவன் தான் அந்த பேஷண்ட்டை கொண்டான்னு சொல்லி அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்கான், ஆமா நான் வந்து என்னோட ஸ்டாஃபை பத்தி விசாரிக்க சொன்னேன்னு, அவனை பத்தி விசாரிச்சியா அப்படின்னு இவனும் கேட்கும் போதுதான் ஃப்ரெண்டுமே சொல்றான், அவன் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலுமே ஒன்னுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டாவே தான் இருப்பான்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அன்னைக்கு அந்த சர்ஜரி பண்ணப்போ அந்த ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருப்பான். அதனாலதான் ஹீரோக்கு அவன் மேல டவுட் இருந்து இவங்கிட்ட விசாரிக்க சொல்லியிருக்கான். அப்பதான் இவனுமே கேட்கான், முன்ன பின்ன தெரியாத அவன் எதுக்கு விசாரிக்காம ஏன் வேலைக்கு எடுத்தேன்னு. அப்பதான் ஹீரோவும், அவன் வந்து பார்க்க கஷ்டப்படுற ஃபேமிலியுமே இருந்துச்சு, அதான் பாவப்பட்டு வேலை கொடுத்தா சொல்றான். இதை கேட்டு ஃப்ரெண்டுமே, இந்த அளவுக்கு நல்லவனா இருந்தா இந்த காலத்துல வாழ முடியான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதான் இவங்களுக்கு முன்னாடி ஹன்னில் நடந்து வரா. இதை பார்த்து ஃப்ரெண்டுமே, சின்ன வயசுல நீங்க சண்டை போட்டதுக்காகலாம் இப்ப வீடு மாறி போலாமான்னு கேட்கும் போதான் அவனு, ஆமால நான் இதுக்கு ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து திருப்பியும் சைல்டிஷ் ஆக்ட் பண்ணுவான். அப்படி அவளுக்கு பின்னாடியே அவளை கலாய்க்கிற மாரி இவனை நடந்து போவான். இவனை பார்த்து அவளுமே இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்கும் போதான் அவனுமே, ஒன்ன பார்க்க யார் வந்தா, என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு அவ கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படி இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை முத்தி போகும்போதான், உன்னை விட நான் தான் ஸ்கூல்ல டாப்பரா இருந்தேன்னு திருப்பியும் பழைய மீறிய சண்டை வருது. அப்பதான் ஹன்னிலும் கோவத்துல, நீ தங்கருக்கு வீடு கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு அவளும் கலாய்ச்சிட்டு போகும்போது இவனும் சரியான கோவத்துல அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்கான், உன்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சும்மா ஆடம்பரம் காமிக்காத, ஒரு நாள் நீ என்ன மாரி ஒரு லாசரா வந்து நிப்ப அப்படின்னு இவனு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளும் டக்குன்னு நிக்கும் போதான் இவனும் பயத்துல அடிச்சிடலான்னு சொல்லி அங்கிருந்து போயிடுவான். அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு சர்ஜரி இருக்கிறதா மெசேஜ் வந்திருக்கும். அப்படி அவள் அதுக்காக சீனியரை பார்க்க போகும்போதான் அவனுமே சரியான கோவத்துல ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஹார்ஷாவே பிஹேவ் பண்றான். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவளும் வேலைக்காக சும்மா கண்ட்ரோல் பண்ணிருக்கும் போதுதான் இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மனோட மகள் வந்து சீரியஸா அட்மிட் பண்ணதா சீனியர் டாக்டர் கிட்ட ஒரு நர்ஸ் வந்து சொல்லுவா. இதனால இவனும் பயத்துல தனியா போய் என்னமாச்சும் பிரச்சனை வந்துருவான்னு சொல்லி ஹீரோயினுமே அவனுக்கு துணையா கூட்டு போறான். அந்த ஆபரேஷன் பண்ண வேண்டியது அந்த சீனியரோட டியூட்டி தான். அவனும் சரியா பிளட்டை கூட எடுக்க முடியாம தப்பா குத்திட்டு இருக்கும் போதான் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க. அப்பதான் அந்த சீனியர் இவ பேச்சன்னு கேட்காம, இந்த பேஷண்டோட கை தான் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லி கடைசி வரை இவனோட தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டான். அப்படி பிளட் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த கையை போறாமே குத்தி ஃபுல் இன்ஜுரி பண்ணி விட்டுறான். அப்பதான் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, ஆபரேஷன் டைம் ஆச்சுன்னு சொல்லி அவளும் வேணா இந்த கையில பிளட் எடுக்கேன்னு ஒரே இதில் அவ எடுத்துருவா. இதை பார்த்து அந்த சீனியருக்குமே சரியான கோவம் வந்துருது, இவனை விட அவ பெட்டரா பண்ணிட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆபரேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த சேர் உமன் வந்து சீனியரை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நான் இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்துட்டும் என்னோட மகளோட கையில் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு அவங்களும் கோவமா பேசும்போதான் அந்த சீனியரும் தப்பெல்லாமே நம்ம ஹீரோயின் தலையில ஆக்கிடுவான். அப்படி அவள் இப்ப ஸ்டார்டிங்னால தெரியாம தப்பான்ட்டான்னு சொல்லும் போதான் ஹன்னியலும் நான் இப்ப தப்பு செஞ்சேன்னு அவ கோவமா இருப்பா. அப்பதான் அந்த சீனியரும் கோவத்துல சோரி கேளுன்னு சொல்லி
ஹன்னியோல வந்து ஃபோர்ஸ் பண்ணி சோறு கேட்க வைப்பான். அதுக்கப்புறம் இவளும் கோவத்தில் அந்த சீனியர் கிட்ட போய் சண்டை வர்றா. நான் எதுக்கு சோறு கேட்கணும், தப்பு பண்ணதெல்லாம் நீங்க, உங்க மேல தப்பு வச்சுட்டு என்ன சோறு கேட்க சொன்ன எப்படி அப்படி இவ கோவப்படும் போது அவனும் எனக்கு வேலை இருந்தா தான் முதல்ல உனக்கே இங்க வேலை, நீ வந்து என்னோட அசிஸ்டன்ட், ஓகே, நான் தப்பு பண்ணாலுமே நீ தான் சோறு கேட்கணும், அந்த சேரமும் வந்து உன்னை மன்னிக்கலன்னு நினைக்கேன், அதனால அடுத்த வாட்டி போய் அவளோட காலில் விழுகு அப்படின்னு இவனும் சொல்லும் போதான் இவளுக்கு சரியான கோவம் வருது. தப்பே பண்ணாம நான் இது காலில் விழுகணும், நீ வந்து கடைசி வரை இந்த பொசிஷன்ல இருக்க காரணமே உனக்கு சரியான வேலை தெரியாதனால தான், எல்லா தப்பையும் நீயே பண்ணிட்டு நீ ஏன் மேல பழி போடுற, உனக்கு வந்து நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிறோம் இல்ல, அதான் உன்னோட பிரச்சனை, இப்போ நீ செஞ்ச தப்புக்காக நான் உங்களோட காலில் போய் விழுகணுமா, நீ என்ன லூசா அப்படின்னு இவளும் கோவப்படுமா தான் அவனுமே கோவத்துல என்னது நீ என்ன லூசுன்னு சொன்னியா அப்படின்னு அவனும் அடிக்க போமாதான் ஹன்னியலும் அவனை அடிச்சு அங்கேயே படுக்க போட்டு நீ வேணா போய் காலில் விழுகிறான்னு சொல்லி அவள் அங்கிருந்து மாசா போவா. அப்பதான் அவனுமே உன்னை வேலையை விட்டு கண்டிப்பா தூக்கேன்னு சொல்லும் போது அவள் அந்த ட்ரெஸ் எடுத்து அங்க வச்சுட்டு உன் வேலை எனக்கும் தேவையில்லைன்னு அங்கிருந்து போவா. இதை பார்த்து அவனுமே இன்னும் உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன்னு அங்கிருந்து கோவத்துல கத்திக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கண்டுக்கிறாம ஹன்னியூல் அங்கிருந்து போகும்போதான் இவ அவளோட சீனியரையே அடிச்சு போட்டு வேலை இருந்து போனது அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமே பரவிடுது. இதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டுமே இவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கான்னு சொல்லி ஹீரோயினை பாக்குறதுக்கு போகும்போதான் போற வழியிலே டாயிங்க வந்து தெரியாம இடிச்சுட்டுருவா. அப்படி அவளும் சோறு கேட்டுட்டு அங்கிருந்து போகும்போதான் அது என்ன கையா இல்ல ஸ்டீலா அப்படின்னு இவனு அங்கிருந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி ஹீரோயின் திருப்பி வீட்டுக்கே போகும்போதான் அவளோட அம்மா வந்து இப்ப ஃபேக்டரி வித்ததுனால அங்கிள் ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போத அங்க இருக்கிற கஸ்டமர் கிட்ட எல்லாம் இவளோட அம்மா வேணுக்குன்னு போய் ஷோ அமைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து என்னோட மகளை பத்தி என்ன பேசுனீங்க, அவன் அடுத்து ஃபேமஸான டாக்டரா போறா அப்படின்னு இவங்க சொல்லும் போது அவங்களுமே இல்லையே நாங்க வந்து சாப்பாடை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்களுமே சொன்னாலும் ஹீரோயினோட அம்மா வந்து மகளை பத்தி பெருமையா எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இருந்தே அவங்களுக்கு அப்படி பழகி போயிருச்சு. அதே நேரம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அவளோட வீட்டுக்கே டைரக்டா வந்து நீ எதுக்கு வேலையில இருந்து ரிசைன் ஆனேன்னு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹன்னியும் பயத்துல உனக்கு கேட்க வேற இடமே இல்லையா, என்னோட அம்மா கேட்டுற போறாங்க அப்படின்னு ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கிருந்து போக பார்க்கும் போதான் இதை வந்து அங்கிருந்து அம்மாவும் கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டு போய் எதுக்கு இப்ப வேலையை விட்டு வந்தேன்னு அவளோட அம்மா வந்து கேட்பாங்க. அப்பதான் அவளுமே இவளுக்கு அங்க செய்யற வேலைக்கே மரியாதை இல்லைன்னு அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லும் போதுதான் அவளோட அம்மா அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாம வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கத்தான் செய்யுன்னு சொல்லி அவளை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவளுமே கோவத்துல ஆமா வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அப்படின்னா அவன் என்ன போட்டு அடிக்கும் போதெல்லாம் நான் சும்மா பார்த்துட்டு தான் இருக்கணும்ல, சரிம்மா நான் இப்படியே இருந்துட்டு போறேன், நான் எனக்கு எப்பதான் டைம் கொடுத்துருக்கேன், சின்ன வயசுல இருந்து ஃபுல் டைம் நான் படிச்சுட்டே தான் இருந்திருக்கேன், இப்ப வாழ்க்கை ஃபுல்லா வேலை மட்டும்தான், எனக்குன்னு கொஞ்சம் டைம் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை, அதனாலேயே எனக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு, உங்களுக்கு இதை பத்திலாம் கவலை இல்லைல்ல அப்படின்னு இவளும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதான் இதை வந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து கேட்டுறான். அப்பதான் அவளும் அழுதுகிட்ட இவளுக்கு ரெஸ்ட் இல்லாதனால கடைசியில மைண்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவளோட அம்மா கிட்ட இருந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்பதான் அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், உன்னை வந்து நான் டாப்பரா வளர்த்துருக்கேன், உன்ன மாரி டாப்பர்ஸுக்கெல்லாம் டிப்ரெஷன்லாம் வராது அப்படின்னு அவங்களும் சொல்லும் போதான் இவளுக்கு அது ரொம்ப ஹேட் ஆகுது. அம்மா அப்ப என்ன மாரி ஆளுங்களுக்குலாம் டிப்ரெஷனே வராதா, அப்ப வாழ்க்கையில எனக்குலாம் நோயே வராதுன்னு நீங்க நினைக்கீங்களா, ஒரு காய்ச்சல் வந்தா கூட என்ன பிரச்சனையா அப்படின்னு அவளும் கத்திட்டு வெளியே போகும்போதான் ஜங்கு இவ வர்ற சவுண்ட் கேட்டு சைட்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படி அன்னைக்கு நைட் ஆகுது, ஹன்னியல் திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. இதனாலே அங்களுமே டென்ஷனா அவளு ஃபோன் போட்டெல்லாம் பார்க்காங்க, ஆனா வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டிக்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே டென்ஷனா இருக்கும் போதான் அவளோட தம்பியுமே நிறைய மருந்து எடுத்துட்டு வந்துட்டு இதெல்லாம் வாஷ்ரூம்ல யாரோ ஒழிச்சு வச்சிருக்கான்னு அவனு சொல்றான். அப்பதான் இது என்ன மெடிசின் இவங்களுமே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்காங்க. அதே நேரம் ஜங்குவும் அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். சே நான் நினைச்சேன் அவள் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு, ஆனா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கும் போதான் ஹன்னியூல் அங்க நடந்து வர்றா. இதை பார்த்து அவனும் பக்கத்துல போய் ஹன்னியூல் ஃப்ரீயா இருந்தேன்னா வாயேன் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவள் டிப்ரெஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சொல்லும் போதான் அவளும் டைம்ல வீட்டுக்கு போன்னு சொல்றா. இதுலயே அவனுக்கு சரியான பல்ப் ஆயிருது. அப்பதான் அவனும் சரி உனக்கு பசிக்காட்டி பரவாயில்ல, என் கூட ட்ரிங்க் பண்ண வர்றியா, நான் தனியா தான் இருக்கேன், எனக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படின்னு இவனும் கூப்பிடும் போது அவளும் 3 பாட்டில் வாங்கி தர்றாந்தா வர்றேன்னு சொல்லுவா. இந்த கொடுமை கிட்ட அவனு ஷோக்கில் என்னது 3 பாட்டிலா, ஒத்த பாட்டிலுக்கே பணம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு அவனும் பயத்திலேயே அவளுக்கு குளிராம இருக்கிறதுக்காக அவனோட ஷர்ட்டை வந்து ஊறி கொடுக்கான். இதை பார்த்து அவளு ஷோக்கில் எனக்கு வந்து கூஸ் பம்ஸே வந்துருச்சுன்னு அவ சொல்லும் போதான் அவன் வந்து இவளை கேர் பண்ற காலம் தல்ல, இதே ட்ரெஸ்ல இவன் கூட வந்தா அவனுக்கு அதை வைக்கன்னு சும்மா போய் சொல்லுவான். அப்படி இவங்க 2 பேருமே ட்ரிங்க் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போதான் அங்க வந்து இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்களை பார்க்கும் போதான் ஹீரோக்குமே புரியுது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இவங்க ரீயூனியன் பண்ற இடம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தானு. அப்படி இவங்களை பார்த்து அவனு டென்ஷன் அங்கிருந்து போவான். ஏன்னா அந்த கேஸுக்கு அப்புறம் ஹீரோவோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே சண்டை போட்டிருப்பாங்க. அப்பதான் வேற ஒருத்தனுமே இவங்களை பார்த்துட்டு நீங்களே வந்தே ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி இவங்களை உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க எல்லாருமே ஹீரோ பத்தி தப்பா பேச தொடங்குறாங்க. இவனுக்கு வேலை எல்லாம் போனதுனால இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே வேலை எல்லாம் போயிடுச்சுன்னு. ஏன்னா ஹீரோட யூடியூப் சேனல்ல அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை ஹீரோ தான் கொலை பண்ணிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிருப்பானு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும் போதான் அவனுக்கு இதெல்லாம் கேட்டு கோவம் வந்துட்டு ஹன்னியில் வேணா இங்க இருந்துக்கோன்னு சொல்லி அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதை பார்த்து அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே வெளியே வருவாங்க. டேய் நீ
எங்களை பார்த்துட்டு பேசாம போனா எப்படி அப்படின்னு இவங்களும் கேட்கும் போது தான் அவனுமே சொல்றான், நான் என்னத்த பேசணும், நீங்க தானே என் மேல நம்பிக்கை இல்லாம அன்னைக்கு சண்டை போட்டீங்க அப்படின்னு அவனு சொல்லும் போது தான் ஹீரோ கூட சண்டை போட்டு அவனுமே கோவத்துல பேசுறான். டேய் நீ எதுக்கு இப்ப அப்செட்டா இருக்க, அந்த பசங்க எல்லாருமே உண்மையத்தானே சொன்னாங்க, உன்னாலதான் எங்களுக்கு வேலை போச்சு. அப்படியா, என்னோட யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்காக தான் உன்னோட வேலையை விட்டுட்டு வந்தியா நீ? நான் நினைச்சேன் நீ ஒர்க் பண்ண இடத்துல உன்னை வேலையை விட்டு தூக்குனதுனால தான் நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணேன்னு. காய்ஸ் நீங்க 2 பேருமே என்னோட சேனல்ல வர பணத்தை எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லி தான் நான் அதெல்லாம் கேட்காம இருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை வந்தப்பே முதல்ல உங்களிருந்து வெளியே கொண்டு வரத நான் நிறையவே ட்ரை பண்ணேன். ஆனா கடைசி வரை நான் மட்டும்தான் உங்களை ஃப்ரெண்டா பார்த்துருக்கேன், நீங்க என்னோட ஃப்ரெண்டாவே பார்க்கல அப்படின்னு அவனு இமோஷனலா அங்கிருந்து போவான். அப்பதான் இதை பார்த்து அண்ணியிலும் பின்னாடி வரும்போது இவனும் ஒரு செகண்ட் நின்றுட்டு, நீ எதுக்கு என்னையே ஃபாலோ பண்ணிடுற, எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவன் சொல்லும் போது அவளும், இல்ல நான் ஒன்னா ஃபாலோ பண்ணல, நான் என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளுமே பஞ்சர் பண்ணும் போது தான் இவனுமே ஆமாலேன்னு சொல்லிட்டு பல்பு வாங்கிட்டோன்னு சொல்லி சைலண்ட் அங்கிருந்து போறான். அப்படி அவனும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வேணா இப்போ ட்ரிங்க் பண்ணலாமான்னு கேட்கும் போது அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ட்ரிங்க் பண்றாங்க. அப்படி இவங்களுமே ஒன்னா ட்ரிங்க் பண்ணும் போது தான் அண்ணிலுமே சொல்றா, நம்ம 2 பேர் லைஃபே இப்போ டவுனாக தான் இருக்கு, எனக்கு லைஃப்ல ரெஸ்டே கிடைக்கல, ஒன்னா தப்பான கேஸ்ல மாட்டி விட்டாங்க அப்படின்னு இவளும் சொல்லும் போது தான் அவனுமே, அப்ப நான் தப்பு பண்ணலன்னு நீ நம்புறியான்னு கேட்கான். அப்பதான் அவளும், ஆமா நீ ஒரு தொடநடுங்கி பையன், நீ ஒரு ஆளை கொலை பண்ணதா நான் எப்படி நம்புவேன், அது மட்டும் இல்ல இந்த மாரி தப்பெல்லாம் நீ கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு இவளும் சொல்லும் போதே அவன் இமோஷனலா அழுக போறான். இதை பார்த்து அவளும், டேய் நீ அழுக போறியா அப்படின்னு இவ்வளவு சிரிக்கும் போது அவனும், இல்ல நான் அழுக கூட தான் நினைக்கேன், ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் டிப்ரெஷன்ல இருக்கேனா அப்படின்னு இவனும் சொல்லும் போதே அவளும் டக்குன்னு அப்செட் ஆறா. அப்பதான் அவனும், சாரி நீ தான் டிப்ரெஷன்ல மறந்துட்டேன் அப்படின்னு இவனும் உண்மையை போட்டு உடைக்கும் போது தான் அவளுமே கேட்க, அப்ப நீ என்னோட அம்மா கூட பேசினல ஒட்டி கட்டியா? இல்ல நான் வேணுக்குன்னே கேட்கல, அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தேன், அப்ப அதை இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கிறத நான் லைட்டா கேட்டேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம் ஹன்னிலோட அம்மாவும் அந்த மெடிசின் அவளுக்கு டிப்ரெஷன் இருக்கிறனால யூஸ் பண்றதான்னு தெரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளோட ரூமுக்கு வந்து உட்காருவாங்க. ஹன்னியூல் ஒரு அம்மாவா எனக்கு எப்படி இது முன்னாடியே தெரியாம போச்சு அப்படின்னு அவங்களுமே அவளை பத்தி நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அவளுமே அவங்களோட திருப்பி வீட்டுக்கு வரமா தான் ஹீரோவுமே அவனோட சீக்ரெட் சொல்றேன்னு சொல்லி அந்த கேஸுனால பிளாக் ட்ரெஸ் போட்ட யாரா இருந்தாலுமே இவன் பார்த்து பயப்படான்னு சொல்றான். ஏன்னா யாராச்சும் அந்த லேடி க்ளோஸா இருக்கிறவங்க இவன் என்னமாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. அப்பதான் அவளும், பிளாக் ட்ரெஸ் மட்டும் எதுக்கு பயப்படுற, கலர்ஃபுல் ட்ரெஸ்லயும் அந்த மாரி ஆளுங்களா வருவாங்க அப்படின்னு கூட கொஞ்சம் பயன்படுத்தி விடுறா. அப்பதான் அவனும், அச்சச்சோ அப்படி வருவாங்களா அப்படின்னு இவனு சொல்லிட்டு வரும்போதே அவளுமே இன்னும் அடுத்து என்ன பிளான் கேட்க. அப்பதான் அவனும், இனிமே தான் வேலையை பத்தி எல்லாம் யோசிக்கணும்னு சொல்லும் போது அவ அதை பத்தி கேட்கல, எப்ப வீட்டுல இருந்து போறேன்னு கேட்பா. இதனால அவனும் கோவத்துல, நான் வீட்டுல இருந்து போக மாட்டேன், இப்ப நீ என்ன செய்வ, நான் உங்க வீட்டுல தங்கி இருக்கிற தப்பா அப்படின்னு இவனும் கோவப்படும் போது அவளும், பரவாயில்ல நீ அங்க இருக்கிறது இல்லாத ஒண்ணுதானு அவளும் கொஞ்சம் ஹார்ஷா பேசும்போது இதை லவ்லியா பேசக்கூடாதான்னு அவனுமே கேட்கான். அப்பதான் அவளுமே லுக் எடுத்துட்டு, உன்னை பார்த்துலாம் அப்படி பேச தோணாது சீப்பா, அப்ப சரி நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே உன் தலையில அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னு இவனும் சொல்லும் போதுதான் அவளும் சிரிச்சுக்கிட்ட, எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அதை நிறைவேற்றுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அடி வாங்கும் போது அவனுமே வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்தது அவனோட சான்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் அடிக்க போகும்போது தான் அவளோட அம்மா கிட்ட இந்த மெசேஜ் வருது, என்னோட பொண்ணு சக்சஸ் ஆகட்டும் பரவாயில்ல, எப்பயுமே ஹாப்பியா இருந்தா போதுன்னு, அவ என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அவங்க அம்மா எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது தான் இவ்வளவு சந்தோஷத்துல அழுக தொடங்குறா. அப்பதான் அவனுமே பக்கத்துல வந்துட்டு, ஏய் நான் இன்னும் அடிக்கவே இல்லை, நீ சும்மா ஆக்ஷன் பண்ற கரெக்டா அப்படின்னு இவனும் கேட்கும் போது தான் அவளும், நான் அதுக்கு அழுகலேன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. இதை பார்த்து அவனுமே பக்கத்துல உட்காந்துட்டு, அன்னியூல் ப்ளீஸ் இப்படி அழுகாத, எனக்கும் அழுக வருது, ஏய் உங்ககிட்ட தானே சொல்றேன் அழுகையை நிறுத்து, எனக்கும் அழுகையா வருது அப்படின்னு அவ கூட சேர்ந்து இவனுமே அழுதுகிட்டு இருப்பான். அப்படி இவங்க 2 பேருமே ஆறுதல் படுத்திட்டு இருக்கும் போது தான் எனக்கு தெரியும் அவனை ஹக் பண்ணது என் வாழ்க்கையில நான் ஏத்துக்கவே மாட்டேன், இருந்தாலும் நாங்க ஹக் பண்ணது ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி அதுலயே நம்ம செகண்ட் எபிசோடு முடியுது. இன்னும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.